சோட்டுப்பட்டி கிராமம் இறங்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லக்கூடாது, வாயில இருக்கிற முத்தா கொட்டி போகும். செவுட்டு பாய் போன வச்சு புலம்புறான். ஏனுங்க டிக்கெட் கலெக்டர கொஞ்சம் பாக்கு தோப்பக்கம் நிறுத்துறீங்களா? யோ கண்டறதால் நிக்காரியா வந்துட்டானுங்க. உங்க பஸ் பெரிய ஏறப்படானு எங்கேயும் நிக்காதாக்க வெளுத்துக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். எனக்கு கொஞ்சம் ஆத்து பாலத்துக்கிட்ட இறக்கி விடுறீங்களா? ஓ ஷூர். தேங்க் யூ. நீ மனசுனே இல்ல. பொம்பளை சொன்னா போது பொஸ்க்கு நிறுத்திடுவானுங்களா காடி பையன். உன்ற மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேற. நல்லா படிக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும். பாத்தாச்சுமே. என்ன பார்த்து அவ எழுதுனா அவளை பார்த்து நான் எழுதுனேன். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்களா? உட்டனப்பா. அக்கா கோயில் மண்டபத்துக்கு வாங்கக்கா. முன்னாடி விடுகதை போட்டு விளையாடின மாதிரி விளையாடலாம் வாங்கக்கா. சரிடி, நான் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு கோயில் மண்டபத்துக்கு வந்துடுறேன், நீ உங்க வந்துரு. ஆமா, உன்னை பொண்ணு பக்கம் வந்தாங்களே, என்னாச்சு? ஆமா, அது ஒண்ணுதான் குறை. வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. இப்படியே போனா ஏதாவது ஒரு கிழவனை தான் கட்டிக்கணும். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. இந்த காலத்து வாலிபன்களை விட கிழவனுங்க எவ்வளவு பெட்டர். நீ கோவில் மண்டபத்துக்கு வா, அங்க வச்சு பாத்துக்கிறேன். அப்பனே முருகா, ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். மை டியர் ஃபேசினேட்டிங் வைஃப், I am going to the paddy field to see the bullocks and the goats. காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? Already I told you in English. Now I am telling in Tamil again. நான் வயலுக்கு போறேன். என்னம்மா இப்படி சொல்லாம வந்துட்ட? வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்ல பெரியம்மா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆக்கணுமேனு தான் நானே வந்துட்டேன். உள்ள போய் பேசுவோம். ஊர்ல பாட்டி அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கௌரிமா, உன் அப்பா உன் படிப்பு விஷயத்தை பத்தி என்னம்மா முடிவெடுத்திருக்கான்? பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பெரியப்பா. மேற்கொண்டு அமெரிக்கால படிக்கிறதுக்கு அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ்மா? நம்ம பரம்பரைக்கே ஒரே ஒரு செல்ல பொண்ணு நீதான். எங்களுக்கும் புள்ளிய பூச்சியோ கிடையாது. யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று தருவியா? அதை விட்டுட்டு அமெரிக்கா போறேன், ஆப்பிரிக்கா போறேன், அண்டார்டிகா போறேன்னு. I don't want you to go to America. I want you to get married soon. முதல்ல உன் கல்யாணம் நடக்கணுமா கௌரிமா? ஒண்ணு தமிழ்ல பேசுங்க, இல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா நாயில விழுந்த நண்டு மாதிரி லொட லொடன்னு. இந்த இங்கிலீஷ கேட்டுத்தானடி கட்டினா இவரைத்தான் கட்டுவேன், இல்லன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு என் காலை பிடிச்சு கட்டிக்கிட்ட. அது அப்போ. ஆனா இப்போ நீங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு கேட்டு என் உயிரே போகுது. ஐயோ, என்ன பெரியம்மா அது? எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மாடி, this is only the day fight, not the night fight. ஐயோ, மானம் போகுது. பெரியம்மா போங்களா? பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார், விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார்.
நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆட போயிட்டார். சார், என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார், பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற. டேய், இவன் எடுத்துக்க. உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்பனை படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. போடா. வா, எடியா வழியா. என்னடி இன்னும் செண்பகத்தை காணோம்? அக்கா, செண்பக அக்கா வைத்தியம் பார்க்க போயிருக்கு, இப்ப வந்துடும்க்கா. ஆமா, அவளுக்கு ஒரு வேல்யூ இல்ல. நீங்க விடுகதை போடுங்கக்கா. விடுகதை போடுங்கக்கா. சரி, முதல்ல உனக்கு விடுகதை போடுவேன், அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உனக்கு போடுவேன், அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும். அவங்க மாத்தி மாத்தி கூட்டு போட்டுக்கணும். சரியா? சரி சரி. முத விடுகதை உனக்கு. முடுக்குள்ள ஒரு நீ ஒரு குட்டு போடு. முக்கு முடுக்குள்ள 300 தென்னம்பிள்ளைனா அக்கா சொல்லுங்கக்கா. இருடி. அடுத்தது உனக்கு. இருட்டு வீட்ல குருட்டு யானை, அது என்ன? இருட்டு வீட்ல குருட்டு யானை, அதான் நீ சொல்லுடி. தெரியாதுக்கா. நீ கூட்டு போடு. இருட்டு வீட்ல குருட்டு யானைனா யாரடி சொல்றது? அக்கா, எங்களுக்கு தெரியும்க்கா. யாரடி? சாமி சொல்லிருக்கோம். சுமாரு, சாமி சொல்லிச்ச சாமி. எவனும் மறைஞ்சிருந்து நம்மள கிண்டல் பண்றான். இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். சலசலக்குமா, சண்டைக்கு போகுமா, அது இருக்குது பொந்துக்குள்ள. நாக்கு. ஆஹா. என்ன பாக்குறீங்க? நாங்க விடுகதை போட்டு விளையாண்டா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? என்ன நான் கிண்டல் பண்ணனா? ஓய் ஓய், கீனா மரியாதையா பேசு. சொல்லுடி. எங்க அக்கா யாரு நினைச்சீங்க? உங்க அக்கா என்ன பெரிய எலிசபெத் ராணியா? நீ சொல்றானே சொல்லட்டல, நான் எலிசபெத் ராணி தாயா. உன்னை என்ன பண்ற பாரு. இழிச்ச போ. எங்க வராங்க காலங்காத்தால. ச்சே. என்னது? அப்படியா சொன்னா? கௌரி மகா, please don't get tense. I will solve the matter. Solve the matter. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பொண்ணையே ஒருத்தன் கிண்டல் பண்ணிருப்பான். இந்த 8பட்டி கிராமத்தையும் கட்டி ஆடுற நம்ம வீட்டு முன்னாடி செருப்பு போட்டு நடக்க கூட பயப்படுற இந்த ஊர்ல எவனோ ஒரு பொறுக்கி பையன் நம்ம பொண்ணை எலிஜபெத் ராணியான்னு கேட்டிருக்கான்னா அத சாதாரணமா விட சொல்றீங்களா? டேய் காளி, அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு. யார் நீ? யாரா? நீ சொன்னிய எலிசபெத் ராணி, அவங்க கோட்டையில இருந்து வர்றேன்.
தம் தருகிட தம் தருகிட தருகிட தக்கிட்ட தக்கிட்ட தம் தக்கிட்ட தக்கிட்ட தம் தக்கிட்ட தக்கிட்ட வணக்கங்க. வணக்கம். I am துளசிப்பட்டி பண்ணை. This is my wife. That is my daughter. By the by, welcome to my palace. இவன் தான் நம்ம பொண்ணை கிண்டல் பண்ணது. அவங்கிட்ட போய் உங்களை என்ன கண்ணு பாக்குறதுக்கு நல்லவனா தெரியுது. நல்லவனா? Nonsense. Now look, hold your tongue before you lose my temper. See, first of all, I don't think it's good manners to interrupt when one is talking to another. Just because you're rich and educated, don't think whatever you feel holds good, okay? We may look cheap, be poor, but we have the courtesy to give respect. I've just come here to reason out, not for an argument, understand? Try to be polite and behave like a girl. Don't act smart. அதிகம் படிச்சிருக்கோன்ற தைரியத்துல எதையும் பேசிடக்கூடாது. வார்த்தைகளை அளந்து பேசணும். Fine, 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 fine. Please look at me, young man. சார், நடந்தது என்னன்னு கேளுங்க. எனக்கு உங்க பொண்ணு விடுகதை போட்டதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இதை தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன புக் இது? தானி முத்து அறிவு போட்டி, சுவாசிப்பதற்கு இது தேவை, மூக்கு நுரையீரல், மூக்குன்னு டிக் பண்ணி இருக்கு. கௌரி, நீ என்ன விடுகதை போட்ட? முக்கு முடுக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. மூக்கு. ஓகே, we'll see the next matter. பெண்களின் கூந்தலில் இது இருக்கும். அழுக்கு பேர். பேன் என்ன டிக் பண்ணிருக்க? கரெக்ட் ஆன்சர். அதுக்கு நீ என்ன சொன்ன கௌரிமா? இருட்டு வீட்ல குருட்டியான பேனு. That's also correct answer. Wait. Third matter. பேசுவதற்கு இது தேவை. நாக்கு உதடு. நாக்குன்னு டிக் பண்ணிருக்க. கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீ என்ன விடுகதை போட்ட? தலை சலக்குமா, சண்டைக்கு போகுமா, அது இருக்குது பொந்துக்குள்ள. நாக்கு. ஓகே, நாக்கு. நீ விடுகதை போட இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தம்பி டிக் பண்ண, ரெண்டும் சிங்க் ஆயிடுச்சு. This is much more complicated matter. இதுதான் சார் நடந்தது. இதையும் மீறி நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. I'm sorry. அவன் இவ்வளவு பேசிட்டு போயிருக்கான். அவன்கிட்ட நறுக்குன்னு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச வேண்டியதானே? உங்க ஓட்ட இங்கிலீஷ் எங்கிட்ட மட்டும் பேசிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நில்லுப்பா. What is your good name? ராஜா. Sweet
boy. Graduate? Yes, MA. Very good. Today is the day for me. I am very, very happy. One more educated person has come to my village. பையன் ஊரை கேட்காம விட்டுட்டோமே. அறுவடைக்கு ஆள் கூட்டு வந்திருக்கனுங்க. Is a great boy. ரேட் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்துட்டேங்க. What a surprise. பைசா முதல் கொண்டு பேசிட்டேங்க. ராசம்மாவா? ஐயா, நான் அறுவடைக்கு ஆளு கூட்டி வந்திருக்கேன். நீங்க ரேட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதான். நீ அத பத்தி சொல்றியா? நான் ரேட்ட பத்தி சொல்லல, ரேட் பாய பத்தி சொன்னேன். ஒரு பையன் ஒருத்தன் வந்தாமா, என்கிட்ட இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசினா அவன் பேச்ச கேட்டு நானே அசந்து போயிட்டேன். ஐயா, அவனை சும்மாவா விட்டீங்க? அவனுக்கு எம்பூட்டு தைரியம் இருந்தா உங்ககிட்டே டஸ் புஸ்ன்னு பேசிருப்பான். இந்த எட்டுப்பட்டி கிராமத்திலேயே இங்கிலீஷ் பேசுற ஒரே ஆள் நீங்க தானே. உங்ககிட்டயே போட்டா போட்டியா? அசம்மா, அவன் என்னை விட அதிகம் படிச்சவன். அவனுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும். பையன் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். பேரை கேட்டேன், ராஜான்னு சொன்னா. படிப்பை கேட்டேன், எம்ஏன்னு சொன்னா. ஐயா, என்ன பேர் சொன்னீங்க? பேரு ராஜா, படிப்பு எம்ஏ. ஐயா, என்ன ராசம்மா கண் கலங்குற? அவன் ஏன் பிள்ளைங்க ஐயா. ராசம்மா, உன் மகனா? ஐயா, அவன் இந்த ஊர்ல இருந்தா என்ன மாதிரியே காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கடனோ உடனோ வாங்கி அவனை பட்டணத்திலே தங்க வச்சு படிக்க வச்சனுங்க. ராசம்மா, நீ வெயிலையும் மழையிலையும் பட்ட கஷ்டம் வீண் போகல. உன் மகன் இங்கிலீஷ் பேசுறத கேட்டு நானே அசந்து போயிட்டேன். ராசையா, ஐயோ ராசா, நீ இங்கிலீஷ்ல பேசுறியாமே. ராசையா, நீ இங்கிலீஷ்ல பேசுறியாமே. பண்ணையார்கிட்ட இங்கிலீஷ்லயா பேசுற? ஐயோ, என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசிச்சாமே. நான் சொல்றத கேளுமா. சொல்ல வேண்டாம். ஐயோ, அந்த பண்ணையார் கண்டுபட்டு இருக்குமே, இந்த ஊரார் கண்டுபட்டு இருக்குமே. நான் என்னத்த செய்வேன்? கொஞ்சம் இரு, என் கையும் ஒல்ல காலம் ஒல்லியே. ஆக்கணும் பொல்லாத கண்ணு. நேரா நில்லு. விடுமாமா, வாய் பேசக்கூடாது. என்னமா குறுக்க பேசாத. என்ன கால புடிச்சிட்டு? கால காட்டப்பா, அந்த காலு. வா உட்கார். இந்த ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். துப்பு. இந்த பன்னியாரம்மா கண்ணு இருக்கே, பொல்லாத கண்ணு. நெருப்பி பாரு. எல்லா கண்ணையும் கொல்லி வச்சாச்சு. ஏ வவ்வாலு, இங்க வா. அத்தா கூப்பிட்டியா? என் மவன் பண்ணையார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசியிருக்கான். என்னது? பண்ணையார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டானா? ஆமா. என்கிட்ட பேசி பார்க்கலாம். பேசி காட்டியா? இவன் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேச சொல்றியா? அத்தா, என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்துற. நான் போயிடுவா அத்தா. இருடா, பேசுவான். ஐயா பேசியா? குயிக்கு அத்தா, எனக்கு நேரமாச்சு. நான் காட்டு பண்ணி பிடிக்க போனோம். Betty bought some better butter. The better butter was bitter. Then she bought some better butter to make the bitter butter better butter. என்னையா அது? நீ பேசுன இங்கிலீஷை கேட்டு தலைக்கீழ நடந்து போறான். அம்மா, இது நான் பேசுன இங்கிலீஷ் இல்ல, நம்ம ரஜினிகாந்த் சினிமால பேசுன இங்கிலீஷ். என்னப்பா நீ துப்பாக்கி எடுத்து சுட்டா மாதிரி டஸ் புஸ்ன்னு பேசிக்கிட்டு. ஐயா, இந்த ஆத்தா கேட்கணும். பேசி காட்டியா? இப்போ நான் உன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதானே? You are the greatest mother in the world. I can never love you enough or thank you enough for whatever you've done for me. Paradise doesn't lie in the skies above, but at my mother's feet. கடவுளுக்கு மேல தாய், தாய்க்கு அப்புறம் தான் கடவுள். உலகத்திலேயே சிறந்தவளும் உயர்ந்தவளும் தாய் தான். சொர்க்கம் எங்க இருக்குன்னா அது மேல கிடையாது, தாயின் காலடி தான் சொர்க்கம். நீ சிந்தின வேர்வை துளி தான் இந்த படிப்பு, நீ விட்ட மூச்சு தான் இந்த இங்கிலீஷ். எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நான் வயிறு மிதிக்கும் போது நீ வரப்பு மிதிச்சு, வயல் இறங்கி, களை பறிச்சு, காடு மேடு அலைஞ்சு, அடிக்கிற வெயிலையும் மழையிலையும் முதுகுல தாங்கிக்கிட்டு என்ன படிக்க வச்சு, அந்த படிப்பு தான் இந்த எம்ஏ. எம்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆனா என்ன பொறுத்தவரை எம்ஏனா மதர்ஸ் அஃபெக்ஷன், தாய்ப்பற்று,
தாய்ப்பால். ஹலோ, அன்னைக்கு நடந்ததுக்கு ஐம் so சாரி. பாத்ரா, பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்தை அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். ரத்தன்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதய பந்து? டீச்சர், டீச்சர், என் பந்து. பெரியமா, பெரியமா, நான் வயலை சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? நீ தனியா போகாதடா கண்ணே. இந்த காளி வேற வண்டி எடுத்துட்டு போயிடுவான். ஏய் ராசம்மா, இங்க வா. அம்மா, என் பொண்ணு வயலு தோப்பு சுத்தி பார்க்கணும்னு சொன்னா பத்திரமா கூட்டு போயிட்டு வா. சரிங்க. நீ வா ராசம்மா, நம்ம போலாம். கௌரி கண்ணே, இங்க வா. என்ன பெரியமா? என்னடா அவளை போய் தொட்டு பேசிக்கிட்டு? என்ன பெரியமா, இந்த காலத்து போய்? நான் சொன்னபடி கேளு, போ. கண்ட்ரி ப்ரூட். நீ மாதிரி ஐயா காக்காச்சோம். ஐயோ போது ராசம்மா. ஹாய், இங்க கொடுங்க ராசம்மா. நானும் கலை எடுக்கணும். ஐயோ வேணாம் தாயி, பண்ணையார் நமக்கு தெரிஞ்சா கொண்டு போடுவாங்க. நீங்க நடந்தாயி போங்க ராசம்மா. கள்ளங்கப்படம் இல்லாத பொண்ணா இருக்கீங்க. அதோ அங்க பாருங்க, அந்த தென்னந்தோப்ப நம்ம பண்ணையதான். அப்படியா? சாப்பாடு இருக்கு, ஆளை காணோமே. யாரு ராசம்மா? என் புள்ளதாம்மா. அவனை சாப்பாடு கொண்டாட சொன்னேன், கொண்டாந்துருக்கான். இவன் எங்க போனான்னு தெரியலையே. நைஸ் பிளேஸ். Where love is gone. காதல் எங்கே சென்றது? எங்க போனா? ஐயா, ராசம்மா, இவர் ஓம்புதா? ஆமாமா. என்னையா அது, சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கு. காக்கை எச்சம் பண்ணிருச்சு, அதான் போய் கழுவிட்டு வந்தேன். சட்டை காஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோ, இல்லன்னா சளி பிடிச்சுக்கோ. நான் சின்னம்மாவுக்கு தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன். வாங்கம்மா போலாம். புக்கு அம்மா. ஏன் இப்படி ஓடி வர, என்ன ஆச்சு? அம்மா, அந்த புக்கு வாங்கி கொடுமா. ராசம்மா, இதை நான் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, எனக்கு அந்த புக்கை வாங்கி தெரியா இல்லையா? என்னையா அது இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவங்க தான் படிச்சுட்டு தரேன்னு சொல்றாங்கல்ல, கொடுக்க வேண்டியதுதானே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த புக் வாங்கி கொடு. அட, இவன் ஒருத்தன் சொன்னதே சொல்லிக்கிட்டு. அம்மா, நீங்க வீட்டு பக்கம் வாங்க, அங்க புஸ்தக கடையே வச்சிருக்கான். உங்களுக்கு இஷ்டப்பட்ட புஸ்தகத்தை எடுத்துன்னு போங்க. இவனுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க புக்கை வாங்கிட்டு போனா அவரோட வீட்டுக்கு போக முடியாது. புக்கை இங்கே கொடுத்துட்டா வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல ராசம்மா, இத அவர்கிட்டயே கொடுத்துரு.
ஆளப்பாரு முடிவாதம் பிடிச்சவன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். டீச்சர் கிட்ட என்னடா பேச்சு? சார் அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணாம் சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா, நோட்டேறா. தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? கண்ணனுக்காக லதா காத்திருந்தாள். அவன் வராத காரணத்தால் அவனது வீடு நோக்கி வந்தாள். ஆனால் அவன் அவளை காதலிக்கவில்லை. அவள் நாவிற்கும் பல்லிற்கும் பாலம் அமைத்துக் கொண்டு வார்த்தைகளை கொணர்கின்ற அந்த ஈறுதழ் பக்கத்தில் இருக்கும் கருத்த மச்சத்தை தான் காதலித்தான். காதல் ஒரு வினாடி விபத்து என்பார்கள். இவள் காதலும் அப்படித்தானோ? முதலாக தன் காதலை வெளிப்படுத்த தயங்கிய அவள் வீழ்ந்த முத்தினை எடுக்கவா கோர்க்கவா என்ற நிலையில் தன் பூவினும் மெல்லிய பூபாதத்தை அவன் நடைவாசலில் வைத்தாள். அன்னம் போல் அசைந்தாள். அவன் குரல் கேட்கும் திசை நோக்கி வந்தாள். அவன் அறிய வண்ணம் தங்கச் சிலை போல் காட்சியளித்தான். சிலையின் அருகில் வந்தாள். அவள் விழிகளை தொட்டாள். தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் வண்ணத்து பூச்சி போல் விழிகள் படபடத்தன. தொட்டதுதான் தாமதம் வீச்சி. தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் பேய் அம்மா, பேய்மா. என்னையா இப்படி ஓடி வர? பேய்மா, பகல் பேய்மா. பேயா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளாரியா? நான் வரல. இந்த பேய எங்க இந்த விளக்கு மர வச்ச? போன ஆடி மாசம் தான் வேப்பல அடிச்சு இந்த பேய விரட்டினேன். மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அதுவும் என் பையன்கிட்டே வாழாங்க. இந்த பேய ஐயோ அம்மாடி, நீங்களா? என்னையா இவங்கள போய் பேயுன்னு அம்மாடி தெரியாம சொல்லிட்டாமா. ஐயோ பரவாயில்ல ரசுமா. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அது அது வந்து அன்னைக்கு நீங்க தானே புக் வாங்க வர சொன்னீங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள நிறைய புத்தகம் இருக்கு. உங்களுக்கு எம்போட்டு வேணாலும் எடுத்துக்கங்க. நான் ஒரு விவரம் கட்டவ நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க, உட்காருங்கம்மா. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க தாயி? நீங்க எது வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியா? அம்மா காலி. மோர் கொண்டுகிட்டு வரீங்க? அம்மா அம்மா நீ போவாத, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ போனா ஆடு புலி புல்லு கட்டு கதை இடம். என்ன அது ஆடு புலி புல்லு கட்டு? அதெல்லாம் உனக்கு புரியாதமா? என்ன சொல்லிட்டு போறான் அவன்? அப்படித்தான் ஏதாவது பேசுவான். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த வெயில இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த மோரு இந்தாங்க. ஐயா மோர்ல முடி. முடி மோர்ல தானா விழுந்ததா இல்ல யாராவது போட்டாங்களா? அது வந்து தானாதாம வந்துச்சு. கொடுங்கம்மா, வேற மோர் கொடுக்குறேன். ஐயா இத ஊத்திட்டு வேற மோர் வேற கொடுங்க. மோர்லாம் இல்ல. என்ன அது ஒரு பானை மோர் இருந்துச்சே? அது வந்துமா மோர பூனை குச்சிச்சு. மோர பூனை குடிச்சா? என்ன ராசம்மா, பூனை பால் குடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், மோர் குடிக்கூட இப்பதான் கேள்விப்படுற. பரவாயில்ல ரசமா கொடுங்க. முடி விழுந்தா உறவு வளரும்னு சொல்வாங்க. ஐயா
மோர உப்பு கரைக்குதே. உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு சொல்வாங்க. அப்புறம் வர பேசிட்டு இருக்கல, நீ போய் விளையாடுக்குங்க. அவ்வளவு உப்பு குடிச்சா? That is love. மாப்ள, பொண்ணு யாரு? வைத்தியரோட பொண்ணு தென்பகப்பூ. சக்தி இல்ல அம்மனா. பறிக்க முடியலையே. பறிச்சிரும். பொறுக்கத்தானே வந்திருக்கோம். எந்த பொண்ணு மேல கைய வச்ச மாரியாத்தா கோயிலுக்கு பலி போட்டு. வெள்ள ரோட்ல கருப்பு காரு, அது என்ன? போய் எதுன்னு கேட்டுட்டாங்க. போங்க போங்க போங்க. சார் வாங்க வானர படைகளா, என்ன விஷயம்? நாங்க விடுகதை போடுறோம், அதுக்கு நீங்க விட சொல்றீங்களா? சொன்னா என்ன தருவீங்க? என்ன வேணும் கேளுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா, உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா? நான் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடிங். சரி சரி, விடுகதையை சொல்லுங்க. வெள்ள ரோட்ல கருத்த காரு, அது என்ன? வெள்ள ரோட்ல கருத்த காரு. இங்க பார், கண்ணுக்குள்ள வெள்ள ரோடு இருக்கா, அதுல கருத்த கார் ஓடுதா? தாலி கட்டிடும், ஓடி போயிடுங்க. சொல்லிட்டாருடி. பாபா, அக்கா அக்கா, அவரு வெடிய சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருடி? கண்ணுன்னு சொன்னாருக்கா. அப்படியா சொன்னாரு? அது மட்டும் இல்லக்கா, விட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்னடி சொன்னீங்க? நாங்க மாட்டோம் சொல்லிட்டோம்க்கா. அதானே, இல்லன்னா உங்களா? சரி சரி, இப்போ ஒரு விடுகதை போடுற, அதுக்கு விட சொல்ல முடியலன்னா தாலி கட்டு வரேன்னு கேளுங்கடி. சார் என்ன அடுத்த விடுகதையா? சார்,
நாங்க இப்ப அடுத்த விடுகதை போட போறோம். அதுக்கு விட சொல்லலனா தாலி கட்டணும். அப்படியா? சரி சொல்லுங்க. வெள்ளை மாடு கருத்த மாடு குளிக்க போச்சான். கருத்த மாடு தண்ணியோட போச்சான். வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் குளிக்க போச்சான். கருத்த மாடு தண்ணியோட போச்சான். வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் கருத்த மாடும் வெள்ளை மாடும் விட சொல்லலனா தாலி கட்டணும். கண்டிப்பா விட சொல்லலனா தாலி கட்டணும். அக்கா நீ வாக்கா. அவர் கண்டிப்பா தாலி கட்டுவாரு. கண்டிப்பா தாலி கட்டணும். அக்கா தான் விடுகதை சொன்னாங்க. கண்டிப்பா தாலி கட்டணும். ஏமாத்த கூடாது. ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? பாவம் ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிறீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா ஏன் முன்னால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டிப்பிடிச்சு உள்ள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்து வரேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவர் அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2 நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாருன்னு? அவர் யாரு நினைச்சா? சார் நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குழி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லைன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. மா, என்னையா கூப்பிட்ட? மா நீ விறகு கொண்டா. இனிமே நான் தான் உனக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொண்டு வருவேன். ஐயோ வேண்டாயா, தீ பக்கத்துல போனா முகம் கருத்து போகும். அப்ப எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கூட வயலுக்கு வேலைக்கு வரேன். ஐயோ அங்க வெயில் அடிக்கும். இந்த வெயிலையும் மழையும் என் முதுகு தாங்கும். நீ தாங்க மாட்ட ராசா, சொன்னா கேளியா? என்னம்மா இது? அடுப்பு பக்கம் போனா நெருப்பு பண்ணுன்னு சொல்ற, வயலுக்கு போனா வெயில் அடிக்கும்னு சொல்ற. அம்மா நீ எனக்காக தானே வேலைக்கு போற, நான் உனக்காக சமைச்சு போடுறேன். மாட்டேன்னு சொன்னா மண்வெடியை தூக்கிடுவேன். ஐயா என்னையா இது? சரி உன் இஷ்டப்படியே செய்ப்போ. ராசா எல்லாம் பார்த்து எடுத்து செய்யா, கையில நெருப்பற்ற போது. நமக்கு தான் புள்ள வாச்சிருக்கு. இந்த வயசான காலத்துல வாக்கரிசி போட கூட உதவாது. ஊர் சுத்துறதும் ஊர் வம்பும் இழுக்கிறதுமா இருக்குதுங்க. ராசமாவ சொல்லு கொடுத்து வச்சவ. பொண்ணாத்தாவும் தான் தான் புள்ளைய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சா. அவன் என்னடான்னா 5 வயசுல பள்ளிக்கூடத்துல மணி அடிக்கிற தண்டவாளத்தை தேடிட்டு ஓடினவன் இப்ப ரயில் தண்டவாளத்தை தேடிவிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் தழுத்து மட்டும் என்னத்த வாழுது? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒருத்தனை வளர்த்தேன். அவனு ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை பத்து கட்டி வச்சா அவன் இன்னொருத்த மண்டாட்டி எழுத்துட்டு ஓடிட்டான். என்ன இருந்தாலும் ராசமாப்பிள்ள மாதிரி வருமா? இம்புட்டு படிப்பு படிச்சுட்டு பெத்தவளுக்கு சோறாக்கி போடுறாங்க. ராசமா கொடுத்து வச்சவ. என்ன புள்ள மச்சான சோறு கொண்டு வந்தியா? மா வாயா உட்காரு. சாப்பாடு ரெடி. இன்னைக்கு என்ன சாப்பாடு? குதிப்பு மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல், நார்த்தங்காய் ஊறுகாய், மோர். குழம்பாடி வச்சிருக்கிற குழம்பு உப்பும் இல்லாம உரப்பு இல்லாம சப்புன்னு சமைக்கணும்னு அக்கறை இருந்தா தானே. ஏண்டா புள்ளைய போட்டு அடிக்கிற? அப்புறம் என்னத்தா சிக்கனம் பண்றேன்னு சினிமா போட்டு வர்ற. இரு இரு, அதை இப்படி கொடு. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. ஆமா என்ன குழம்பு இது? காடை மாப்பிள, காடை காத்து கிடந்து புடிச்சு கொடுத்தா காரசாரம் இல்லாம சப்புன்னு வச்சிருக்கா. இதை காட்டுக்குள்ள விட்டாவது அது பாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்கோம். இவ காயில கொடுத்து போட்டு நான் காயிறேன். அக்கா இதுக்கு என்ன பண்ணணும்னா, சட்டியில காடைய போட்டு எண்ணெயில வேக வச்சு கொஞ்சம் இஞ்சி 2 பூண்டு இந்த கறி மசாலா ஏலம் பட்டை கசகசா
இதையெல்லாம் போட்டு அம்மியில சதக்கு சதக்குன்னு அரைச்சு அப்படியே கறியில போட்டு ஒரு கிண்டு கிண்டுனா எப்படி இருக்கும் தெரியுமா மச்சான்? நொண்டி குதிரை மாதிரி உன் மடியில மண்டி கிடப்பார். இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடு மச்சான். அத்தா சும்மா சொல்லக்கூடாது, சுண்டி இருக்குது குழம்பு. சூப்பர் மாப்பிள. அத்தா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மொதாட்ட சினிமாவுக்கு போறேன். படையாட்ட சொல்லிடு. என்ன ஆச்சு இவனுக்கு? அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா. ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர். இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதும்? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிக்க உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம். இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு. எக்ஸ்கியூஸ் மீ. நான் வந்து நீயா பார்த்து காதலிச்சுட்டு அது காதல் கிடையாது. நானா நினைச்சு தானா வரணும், அதான் காதல். நீங்களாவே காதலிப்பீங்க, நீங்களாவே ஏதாவது காரணத்தை சொல்லி காதலிச்சவனுக்கு டாடா காமிச்சிட்டு போயிடுவீங்க. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை காதலிச்ச நாங்க உங்களே நினைச்சு நினைச்சு உயிர் விட்டு கல்றையில போய் சேர்ந்துருவோம். லுக், என்ன பொறுத்தவரை காதல் என்பது பொய். லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் a lie. Ice cream, ice cream, ice cream. College supplies ice cream. அம்மா ஐஸ்கிரீம். அம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டாமா. ஐஸ்கிரீம். அம்மா ஐஸ்கிரீம். அம்மா, ரோட்ல போறதெல்லாம் கேட்க கூடாது, அப்பா அடிப்பாரு. சாந்தி,
அழகென்னும் விஷத்தை வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டிப் படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள். இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள். இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்திடுவான், இரவேது பகலேது என்பதை மறந்துடுவான். அறிவிழந்தை காளையன். நீ என்ன கிண்டல் பண்றா? என் காதல கிண்டல் பண்ணாதடா. டேய், நான் உன்னை கிண்டல் பண்ணலடா, கவிதை படிச்சிட்டு இருந்தேன்டா. டேய், கவிதை புக்காடாது. டேய், நான் தான் கவிதை பைத்துன்னு உனக்கு தெரியும்ல. இது நம்ம காலேஜ் டிராமாக்கு எழுதின கவிதைடா. கவிதை எழுத தெரிஞ்ச உனக்கு காதலை பத்தி தெரியலையேடா. ஆமா, காலேஜுக்கு போறியோ இல்லையோ டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் இந்த ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிற. என்ன ஜன்னல் காதலா? இவன் கண்ணீர் துளிபட்டு ஜன்னல் கம்பிகளும் கரைந்து விடுகிறதே. டேய், உனக்கு காதல் வந்தாதான்டா அந்த வேதனை தெரியும். நீ காதலிக்கிறியோ இல்லையோ, ஆனா உன்னை ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதலை பத்தி உனக்கு தெரியும். சரி சரி விடுறா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ற? டேய், அவ என்ன பாக்குறடா. நான் அவளை லவ் பண்றேன்னா. குழப்பறானுங்கப்பா. அப்ப போய் சொல்ல வேண்டியதாடா. முடியலடா. இப்ப என்ன, உன் காதல அவகிட்ட போய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா, ப்ளீஸ். டேய், ஏதாவது ஹெல்ப் பண்றா. என்னடா டேய்? பஸ் வந்துருச்சுடா. விட்டா இங்க இருந்தே கூச்சிருவியே. இருடா. ஆமாண்டா, அவனை பாக்குறா. ஐயோ, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே. இல்லைன்னா நானே லவ் பண்ணிருப்பேன். டேய், ஐயோ. ஆனா என்ன, நீ என்னை விட கொஞ்சம் அழகா இருக்க, அவ்வளவுதான். டேய், அழகு பார்த்து வர்றதில்லடா காதல், அதுக்கும் அப்பாற்பட்டது. அதை யாராலையும் சொல்ல முடியாது. சரி சரி விடுறா, நான் கரெக்ட் பண்ணி தரேன். டேய், என்னடா யோசிக்கிற? இது டாக்டர் ஃபீஸ் 100 ரூபா, குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 150 ரூபா, பேண்டைடுக்கு 50 ரூபா, அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமா 300 ரூபா செலவாகும்டா. என்னடா இதுக்கு போய் பணம் கேட்கிற? பின்னடா, அவ ஏதோ ஏடா கூடமா சொல்லிட்டான் வை, முகத்திலையும் முதுகுலையும் வாங்குறது யாரு? நீ சொன்னியே காதல், அதற்கும் அப்பாற்பட்டது இது. பின்னிடுவாளுங்க. ஏண்டா, என் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற, காலேஜ் ஃபீஸ் கட்டுற, ரூம் வாடகையும் கொடுக்குற, இவ்வளவு செய்யற, இதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி யோசிக்கிற? ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கிறேன்? என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானேடா. அப்ப சரி வா, பேங்க்குக்கு போலாம். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அங்கதானே இருக்கு. சரி வா. சட்டை விட நல்லா இருக்கு. டேய், வச்சா அது ராங்கா போனதில்லை. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எல்லாரும் இறங்கி அடுத்த வேலை வாங்க. வண்டி எங்க பஞ்சர் ஆச்சு? டயர் தான் பஞ்சர் ஆயி போச்சு. தேஞ்சு போனதுலாம் போட்டா இப்படி தான். ஆமாண்டி. புதிதாக டிக்கெட் வாங்கி போங்க. என்ன கரெக்ட் சார்? மாட்டி வந்து
Madi, my friend, Janal. If you don't mind, unga peru? I'm Shanti. Oh, I'm Raja. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா மேல அப்ஸ்டேர்ஸ். உங்களுக்காக தான் ரொம்ப நாளா கம்யூனிட் இருக்கான். வாங்க, ப்ளீஸ் கம். இதோ பாரு, பஸ்ல வருமே ஒரு ஃபிகர். அத பிக்கப் பண்ணிட்டான் அவன். டேய், வெயிட். வலது கால் எடுத்து வச்சு வாங்க. டேய், இவங்க சாந்தி. He is my friend சந்துரு, என்னோட உயிர் நண்பன். என்னடா அசடு வெளியிற? சாந்தி, இவன் உங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இங்க என்னடானா நான் அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இவன் கொஞ்சம் வெக்கப்படுற கேரக்டர் தான். ஆனா பைக் ரேஸ் எல்லாம் பெரிய பெரிய மெடல்லாம் வாங்கியிருக்கான். பெரிய ஹீரோ. ஆனா உங்களை பார்த்த பிறகுதாங்க ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆனா எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இந்த காதல்னு வந்துட்டா ஒரு மாதிரி தானே ஆயிடுவாங்க. என்னடா, ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதடா, லாடத்துக்கு சொல்லு. நான் வரேன். அந்த 300 அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சுவாமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பேன்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எப்ப சாப்பாடு போடுவேன்? போடுவோம். உங்க பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையனுக்கு பிடிச்சிடுதோ, அப்புறம் என்ன, கல்யாணத்தை சட்டு புட்டு முடிச்சிட வேண்டியது தானே? நீர் சொல்றது சரிதான் ஓய். இருந்தாலும் பெண்ணை பெத்தவங்கிற முறையில ஒரு வார்த்தையாவது என் பொண்ணையும் டேய் சாந்தி, வீட்ல விட்டு சீக்கிரம் வந்துடுறா. ஓகேடா, பாய் பாய். ஏண்டி, ஏன் நீ டியூஷனுக்கு போல? மேத்ஸ்ல வீக்கா இருக்கேன்னு தானே உனக்கு டியூஷன் வச்சிருக்கு. நீ டியூஷனுக்கு போறனா உனக்கு தானே கஷ்டம். ஏண்டி உங்க நிக்கிற? நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியல. அப்பா நமக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் 4 இடத்துல போய் சமையல் பண்ணி கொண்டு வர காசுல தானே நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அவர் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏண்டி பதிலே பேச மாட்டேங்கிற? என்னப்பா நீங்களும் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொல்றேம்மா. நீ வர்ற பஸ் அடிக்கடி ரயில்வே கிராசிங் பக்கம் நிக்குது. மாப்பிள்ள பேங்க்ல ஒர்க் பண்றாரு. பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே உனக்கு வேலை வாங்கி தராரா. போட்டோவை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை யாத்திரையும் ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்களுக்கு பிடிச்சு போச்சேங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கல. இருந்தாலும் பெத்தவங்கிற கடமையில உன்னையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? வாழ போறவ நீ. உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ விருப்பப்பட்டவன நீ கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு கீழே இருக்கிற உன் தங்கைகளோட நிலைமை, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நன்னாவே தெரியும். என்னடா காலேஜ் டைம் ஆச்சு வரல?
ஹலோ, என்னடா பேசாம இருக்க? நேத்து அவளை பார்க்கலடா. ஆரம்பிச்சிட்டான்டா இவன். ஒரு நாள் பார்க்கலன்னா நான் உயிரை விட்டுருவேன். டேய், எக்ஸாம் டைம்டா, அதான் வராம இருப்பா. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வர போறா. வா வா, காலேஜ் போலாம். வா வா வாடா. ஏன் சாந்தி இடம் மாறிட்டேன்? என்ன மன்னிச்சிடுங்க. சாந்தி, இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம். சாந்தி, என்ன மறந்துடுங்க. என்ன மச்சி, பேட்ஸ் பறந்து போச்சா? அது பறந்து போறடா, மறந்து போச்சு. இதெல்லாம் ஃபிகரை பார்த்தோமா, பிக்கப் பண்ணாமா, ரூம போட்டோமா, இல்ல என்னடா இன்னைக்கா சாந்தி வந்தாளா? கேட்டே இருக்க. என்ன நீ? என்னடா ரத்தம்? சொல்றா, யாரா உன்னை அடிச்சா? சொல்றா சொல்றா.
நான் அவளை எப்படியா கூட்டிட்டு வரேன். நீ தாலி கட்டு. इमां रमेन्द्रमेन्द्रस् गटिमल यथा आज्ञां पुत्राणादे युवतिमेघादसंहृते माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भक्तानि तुदगे வாங்க உள்ள வாங்க. சம்பந்தி, தம்பி யாரு? வேர்த்து பூத்து வந்திருக்கு. தம்பி வேற யாரும் இல்ல, தூரத்து உறவு. சாந்திக்கு அண்ணன் மாதிரி. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சது, சாந்திக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தது. இவளனா 1000 சாந்தி இருக்காடா. என்ன நீ சும்மா அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்க? I'm all right. Good night. என்னடா புதுசா குட் நைட்லாம் சொல்ற? இது குட் நைட் இல்ல, டாடாய்ஸ். என்ன கடைசி நாள் சீக்கிரமா போயிட்டானா? டீயை கூட குடிக்க. ராஜா, என்ன மன்னிச்சிடுறா. என் காதலுக்கு நீ செய்த உதவிக்கு இதயபூர்வமான நன்றி. உன் காலேஜ் ஃபீஸ், மெஸ்ஸுக்கு பணம்,
ரூம் வாடகை எல்லாம் இதுல இருக்கு. அவை இல்லாம என்னால வாழ முடியாது. நான் இருந்தாலும் உன்னோட இருப்பேன். எந்த தண்டவாளத்து பக்கத்திலே என் காதல் ஆரம்பிச்சதோ அதே தண்டவாளத்துல லவ் இஸ் கிரேட். அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் என் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எழுந்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காண்டீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இவைய வண்டி நவர மாட்டேங்குது சார். ஏன் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உட்கார முதல்ல. ஏன்டா சாயிர? ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம், இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கட்டா நடக்கட்டா. அப்படிதான். என்னம்மா இது? வந்ததும் வராதுமா புறப்பட்டு போகணுங்கிறிய, என்னம்மா ஆச்சு? எங்க மேல ஏதாவது கோவமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. இல்ல பெரியப்பா, நான் போறேன். என்னவோ நீ ஏன் எதையோ நினைச்சுக்கிட்டு போகணுங்கிற, இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல. உன் விருப்பப்படியே செய்யுமா.
ஒத்த தலைவலி, இந்த தைலத்தை போட்டா சரியாயிடும். 2-3 நாளைக்கு வெயில் அலையாத என்ன? அண்ணா அண்ணா, இந்த மருந்தை கொஞ்சம் கசப்பாத்தான் இருக்கும். இதை கொதிக்க வச்சு இறக்கி இது கூட பனங்கல்கண்டு போட்டு கொடுங்க. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, உடனே வந்துடுறேன். அம்மா, கடை வரைக்கும் போயிட்டு வரமா? யாரு யாரது? நான் தான் ரசமா, கௌரி. அம்மாடி, நீங்க இங்க? 2 நாளா உடம்புக்கு முடியலம்மா, அதான். உட்காருங்க தாயி, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் ஊருக்கு போறேன். அதான் இந்த புக்கை கொடுத்துட்டு போலான்னு. தாயி, இதை கொடுக்கவா இம்புட்டு தூரம் வந்தீங்க? உங்களுக்கு வேணா எடுத்துக்கங்க, நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் கேட்டு கிடைக்காதது நீங்க சொல்லியா தர போறாரு? கடைக்கு போனவன்னு இன்னும் காணும். கசாயம் வேற கொதிச்சு கொட்டிடும். நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்து வைக்கிறேன். வேண்டாம்மா, வேண்டாம். பரவாயில்ல ரசமா. எப்பா கசாயம் எடுக்குது அந்த பொண்ணு. என்னமாச்சு? ஐயோ, அம்மா, கைத்தவரி கஷாயத்தை கால்ல போட்டேன். என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்? ஏ பிள்ளை செண்பகம், இங்க வா. ஐயோ தாயி, ரொம்ப எரியுதா தாயி? என்னையா இப்படி பண்ணிட்ட? அவரை திட்டாதீங்க, யாரும் எதையும் தெரிஞ்சு செய்யறதில்ல. மரியாதா, நான் என்ன பண்ணுவேன்? பண்ணியாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கு தாயி, செண்பகம் மருந்து போடுவா. அம்மாடி, உன் வீட்டுக்கு கூட்டு போய் மருந்து போடுமா? ஓமா, நான் மருந்து போடுறவா? பாத்து ஐயோ கடவுளே. அம்மாடி, அவ தெரியாம பண்ணிட்டா. பரவாயில்ல ரசமா, தீப்பட்டு கழுந்தானே. என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, என்ன இது? அரிசி சார், அரிசி. ஐயா இருக்கு அரிசி சார், சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா, அரிசி. ஆமா, எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கதக் முக்கு கதக் முக்கு கதக் முக்கு. சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம் விவரமா இருக்காது. இல்ல சார், ராசம்மா, கூலி கொடுத்தியே, பண்ணையார் பண்ணாட்டிட்ட மீதி காசு கொடுத்தியா? உடம்புக்கு முடியல பாக்கியம், இங்கதான் இருக்கு. உள்ள இருந்து எதுக்கு உண்டியல் காசாது? அங்க பண்ணையார் பண்ணாட்டி பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா. ஏன் பாக்கியம், போற வழிதானே, அப்படியே இந்த கணக்கையும் காசையும் கொடுத்துட்டு போயிட. ஆத்தாடி, என்னால அவ கூட ஆட முடியாது. காசை கொடுத்து போட்டு அவகிட்ட யார் கணக்கு சொல்றது? காசை உன் அவங்கிட்டே கொடுத்து அனுப்பு. ஐயா ராசா, அந்த சுருக்கு பையில பணம் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் பண்ணையார் வீட்டுல கொடுத்துட்டு வந்துருப்பா.
வயலுக்கு போயிருக்காங்க. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க. Hold on please. என்ன அன்னைக்கு விடுகதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஆளையே காணோம். ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. வா ஒரு காபி சாப்பிட்டு போலாம். அட வாப்பா. உன்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும், அதுக்கு தான் கூப்பிடுறேன். நீ வா. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க, அது கொடுக்க தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். No need to go immediately. இது உன் வீடு மாதிரி, நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். You are always welcome. We are the only educated people in this village. உண்மையிலேயே நம்ம 2 பேரும் தான் இந்த கிராமத்திலேயே இங்கிலீஷ் படிச்சவங்க. சோ அறிவு போட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். Let us have coffee. காபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல சார். உட்காரு தம்பி. கௌரிமா யாருன்னு பாத்தியா? only educated people in this village. போய் காபி கொண்டா. இல்ல வேண்டாங்க. தம்பி, சில நேரங்கள்ல வேண்டாம்னு நினைக்கிற பொருளுக்குத்தான் வேல்யூ ரொம்ப அதிகம். பட் அது நமக்கு வேணுங்கிற நிலைமை வரும்போதுதான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும். இது என்னோட அனுபவம் இல்ல, பல அனுபவசாலிகள் சொன்னது. கௌரிமா ப்ளீஸ் bring the coffee. ஏன் தம்பி கேக்குறீங்க அந்த கதைய? எங்களுக்கு ஒரே செல்ல பொண்ணு. நேற்று செண்பகத்து கூட போய் விளையாடினதுல காலில் அடிபட்டு கட்டு போட்டு வந்திருக்கா. நாட்டி கேர்ள். சார் அது வந்து என் வீட்டுல. உன் வீட்டுல? This must be a confusing matter and a major problem. Something wrong. இவ்ளோ நடந்திருக்கு, ஏண்டி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல? என்ன எதுவும் கேட்காதடி செண்பா. நான் ஊருக்கு போறேன்டி. கௌரி, என்னால முடியாதுடி. இங்க இருந்தா அவரையே நினைச்சு நினைச்சு செத்து போயிருவேன். ஓஹோ, இந்த நினைப்ப அங்க போனா மட்டும் வராதா? அதுக்குதான் இந்த காயம் இருக்கே. இத பார்த்து என் மனசு தேத்திக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, நான் அவரை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. கால்ல கஷாயத்தை கொட்டினாரே, அது போதும். நீ கோவில் மண்டபத்துக்கு வா. நான் வரல. நீ கோவில் மண்டபத்துக்கு வர்ற. எதுக்கு? முதல்ல நீ வா, அப்புறம் பேசிக்கலாம். அண்ணே,
அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அப்பவே வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். கௌரி கால்ல கஷாயத்தை தெரியாம கொட்டினீங்களா இல்ல வேணும்னு கொட்டினீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே. அவ உங்களை காதலிக்கிறது குத்தான்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அவ உங்க வீட்டுக்கு வந்தா மோர்ல முடிய போடுறது, உப்பள்ளி கொட்டுறது இருக்கு அப்படி செஞ்சீங்க. அவ உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க செஞ்சீங்க. ஆனா அவ உங்க வீட்லயே வாழணும்னு ஆசைப்பட்டா. அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? நான் இந்த ஊர்ல இருந்தா அவரை நினைச்சு நினைச்சு செத்து போயிடுவேன்னு சொன்னா. உங்களாலதான் அவளுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அது வந்து ஏன்னு யோசிக்கிறீங்க? நீங்க அவளை காதலிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அவகிட்ட மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது போதும் அவளுக்கு. அவளை நான் மலைக்கோயில் மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அவ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா. I'm sorry. கால்ல பட்டது குணமாயிடுச்சு. கௌரி, நான் தெரியாம. கௌரி, கௌரி. சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன். சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். கல்யாணம் முடிஞ்சிரும். உன்னை ரூம்குள்ள தள்ளி விடுவாங்க. போர் அடிக்குது, மேல போங்க. நீ மெதுவா நடந்து வருவ. அப்புறம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்ப. அப்புறம் நான் உன்னை பாப்பேன். நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்ப.
பால் டம்ளர் எடுத்துட்டு வருவேன். அப்புறம் கிட்ட நெருங்கி போர் அடிக்குது, மேல போங்க. இன்னும் கிட்ட நெருங்கி போர் அடிக்குதுங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் லைட் அணைஞ்சிரும். அப்புறம் ஐயோ லைட் அணைஞ்சிரும். அப்புறம் லைட்ஸ் ஆஃப். சீ உங்கள. அப்பா கூட்ஸ் வண்டி மாதிரி பின்னாடி வந்துகிட்டு இருக்கிய, எக்ஸ்பிரஸ் மாதிரி வர வேண்டாமா? போய் வரப்ப வெட்டி விடு, பயத்தை கலக்கு. ஐயோ பெரியப்பா ஏன்ங்க? My daughter is low. நல்ல மாட்டிட்டோம். அங்க ஒளிஞ்சுக்கோங்க. சோள காட்டு மூலையிலே ஒரு ஜோடி குயில் சேர்ந்துடுச்சு. என்னம்மா கௌரி இங்க பண்ணிட்டு இருக்க? வந்து பெரியப்பா வந்து நானும் செண்பாவும் மாங்காய் பறிக்கலான்னு வந்து பெரியப்பா. என்னம்மா இது, தென்னை மரத்துக்கு நின்னுட்டு மாங்காய் மரம்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? எனக்கே மாங்காய் குடுக்குறிய? பெரியப்பா அது வந்து நீ என்ன பண்றாங்க? அது வந்து எறும்பு ஏறி இல்ல எறும்பு கடிச்சு பிடிச்சி. எறும்பு பிடிச்சோ இல்லையோ, என் பொண்ணை பிடிச்சிட்ட. என் பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. 2 பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஏன்னா எங்க சைடு ஓகே, எங்க அப்பா பத்தி நோ ப்ராப்ளம். உங்க சைடு எப்படி? அது வந்து எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா கிட்ட தானே, நான் பேசிட்டு வாங்க. இப்ப பேசாம என் கூட வர போறீங்களா இல்ல ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? பொன்னாட்டா மாரியாட்டா. இப்பதான் வரணும் அவ்வளவுதானே? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி. இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சரியா பயந்தங்கோலி. என்னங்க நான் வரட்டுமா? ராஜா நான் வந்துருவேன். வாங்க தாயி. தாயி ஐயோ உட்கார வைக்கணுமே. இல்ல பரவாயில்ல, நான் எங்க நினைக்கிறேனே. ஐயா மோர் கொண்டு வாயா. அம்மா நீ எப்ப எடுத்துட்டு வாமா? அட ஆடு புலி புல்லு கட்டும்ப. அது வந்துமா புலி இப்ப புல்லு திங்குமா. நானே கொண்டு வரேன் தாயி. உள்ள போ உள்ள போ உள்ள போ. அம்மா உள்ள போ. இந்தாங்க. எப்படி தாய் இருக்கு? மோர் ரொம்ப நல்லா இருக்கு ராசுமா. மோரா? அது பால் தாயி. அதுதான் வந்து மோர் வந்து பாலாயி இல்ல பால் மோராயி. ரொம்ப நல்லா இருக்கு. பால் மோராயி நல்லா இருக்கு. வரேன். வண்டி நிறுத்து. ஏண்டா வண்டியை நிறுத்த சொன்னேன்? அங்க பாருங்கம்மா. வண்டி அறிவுடா நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. டீச்சர் உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்னா? டிரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர் என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு,
அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. மனசு மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனுஷன் தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர். இன்னும் காணுமே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் உனக்கு தந்தி வந்திருக்குமா? எப்பவுமே போஸ்ட்மேன் தான் தந்தியை கொண்டு வந்து கொடுப்பான். இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுக்குற. வெரி அன்யூஷுவல். ராஜா, டைம் என்னாச்சு? 3 நிமிஷம் லேட்டு. ஆமா, 3 நிமிஷம் லேட் ஆனதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்களே? நான் வரதுக்கு 3 நாள் ஆனா? கௌரி, அப்பா என் படிப்பு விஷயமா பேசுறதுக்கு ஊருக்கு வர சொல்லி டெலிகிராம் கொடுத்துருக்காங்க. நான் மேற்கொண்டு படிக்க போல. அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு என்ன ஏமாத்திர மாட்டே? வாழ்ந்த உங்களோட தான் வாழ்வேன், செத்தா உங்களோட தான் சாவேன். இது சத்தியம். நீ குடிக்கிற தண்ணில இருந்து குடியிருக்கிற குடிசை வரைக்கும் என்னுடையது. என்கிட்ட கை கட்டி கூலி வேலை செய்யற நீ என் வீட்லயே உறவு வச்சுக்கிறதுக்கு அவன் பையனை வளர்த்து விட்டுருக்க. என்னமா சொல்றீங்க? டேய் காளி, இனிமே இவன் நம்ம பண்ணையில வேலை செய்ய வேண்டாம். 10 இடத்துல அலைஞ்சாதான் புத்தி வரும். பாட்டி, பாட்டி, டாடி எங்க? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பா இப்ப வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. டேய் இறங்கடா, வளர்த்து கட்டவனே. டேய் பாத்து வாடா, தலை முட்டிற போகுது. ஏண்டா நீயா வந்திருக்கணும், நான் வந்து உன்னை கூட்டு வர வேண்டியிருக்கு. சீக்கிரம். டாடி, ஹாய் டாடி. நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போறேன். வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். டேய் நாராயணா, வண்டி எடுத்து செட்டில் வர்றேன். வாங்க வாங்க. வாடா, வா வா. வரும்போதே உன் ஒய்ஃபையும் கூட்டு வந்திருக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் படி நாளைக்கு தாண்டா பொண்ணு பார்க்க வர சொன்னேன், அதான் அவளை கூட்டி வரல. அம்மாடி, மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போ, நான் பாத்துக்கிறேன். போ, விடு.
மனம் போல மாங்கல்யம் அமையணும், 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன், மகராசியா வாழம்மா. டேய் ராஜசேகரா, வர்றேன்டா. சரிடா அம்மா, வர்றம்மா. அம்மணி வர்றம்மணி. அப்பா, நான் கொஞ்சம் பேசணும். நான் ரொம்ப பேசணும். நான் அமெரிக்காவுக்கு போகலப்பா. நீ அமெரிக்கா போற, அமெரிக்காவில் உள்ள நம்ம கவுண்டர் மகன் தான் என்னுடைய வருங்கால மாப்பிள்ள. அப்பா, என் மனசுல ஒருத்தர. நீ உன் மனசை பத்தி பேசிட்டு இருக்க, நான் என் மானத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்பா, அப்ப நான் இல்லைன்னா அவரு. தெரியும், நீ இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க அப்பா செத்து போயிடுவான். என்னால யாரும் சாக வேண்டாம், நானே செத்து போறேன். அதை செய். ஒரு நாள் கருமாதி, ஒரு நாள் காணாத்து. அதை செஞ்சுட்டு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருப்பேனே தவிர ஒரு களப்படுக்கிறவன் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். இம்பாசிபிள். அப்பா ப்ளீஸ், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு வச்சுக்கப்பா. இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு வச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்டது இது ஒண்ணுதான். கௌரி கிளம்புறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. மாப்பிள்ளை, கௌரி நம்ம குடும்பத்துக்கே ஒரே பொண்ணு. இந்த ஆஸ்தி சொத்து சோகம் எல்லாத்துக்கும் அவ ஒரே வாரிசு. அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்ப்பா. உங்க பொண்ணை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி என் பொண்ணையும் நான் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சொன்னதை செய்யுங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் ஏதோ கள்ளங்கப்படம் இல்லாம பழகுறான்னு நினைச்சு, ஆனா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எடுத்திருப்பேன். ஐயா, யாரும் உன்னை கேவலமா பேசிடக்கூடாதுன்னு தான் உன்னை படிக்க வச்சேன். ராசமா புள்ள இம்போட்டு படிச்சோம், என்ன அடக்கமா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றத கேட்கும்போது நான் பட்ட கஷ்டமெல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரியுதுப்பா. இப்ப ராசமா புள்ள இப்படி பண்ணிட்டானு சொல்லிட்டா, ஐயா என்னால தாங்க முடியாது ஐயா. நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் என்ன காப்பாத்த வேண்டாம் ஐயா. நீ நல்லா இருந்தா போதும். அன்னைக்கு நானும் வயக்காட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னப்போ நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு ஐயா வேண்டான்னு சொன்ன. நீ சரின்னு சொல்லு, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. அம்மா, வேண்டாயா, குடிசையில இருக்க நமக்கு வேண்டாயா. அவங்க எங்க, நாம எங்க?
இருக்கு? பெரியப்பா பெரியப்பா அம்மாடி கௌரிமா, என்னம்மா போன உடனே திரும்பி வந்துட்ட? பெரியப்பா அப்பாளுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எனக்கு ராஜா வேணும். அவர் இல்லைன்னா செத்து போயிடுவேன் பெரியப்பா. கௌரிமா, எல்லாம் இவ செஞ்ச வேலை. நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. உங்க 2 பேரையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். கௌரி, நீ வண்டியில ஏறு முதல்ல. வாடி, நான் வர மாட்டேன் பெரியப்பா. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். நான் வர மாட்டேன், விடு. இனிமே ஏதாவது பேசுன கொலை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா. யாரு? ராசம்மா. ஐயா, ராசம்மா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போது உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் பிள்ளைய காதலிச்சதுக்காக என் பொண்ணு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீடு தேடி வந்திருக்கா. இதுவே நான் பெத்த பொண்ணா இருந்தா பெரியப்பா உங்ககிட்ட முறைப்படி பேசி இவங்க கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பேன். இப்ப இருக்கிற நிலைமையில நான் உட்கார்ந்து பரிசம் போட முடியாது. குடிசையோ கூடோ அவன் உன் மகன் கூட வாழ முடிவு எடுத்துட்டா. அவளை நீ மருமகளா ஏத்துக்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் வாய்ப்பேச்சுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கும் வழிமுறைக்கும் ஒத்து வராதுங்க. உங்க தம்பி குணம் இந்த ஊருக்கே தெரியும். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதுங்க 2த்தையும் குருவி சுடுற மாதிரி சுட்டு கொன்னுடுவார். நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம் ஐயா, எங்களை விட்டுருங்க. எனக்கு என் புள்ள வேணும். ராசம்மா, ராசம்மா, உன் புள்ளதான் உனக்கு பெருசுன்னு சொன்னியே. இப்போ உன் புள்ள வேணுங்கிறதுக்காக உன் காலை பிடிச்சு கிடக்குறான். இவங்க 2 பேரும் நினைச்சிருந்தா காதலிச்ச மறு நிமிஷமே கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். உனக்கு இருக்கிற பயம் என்ன? ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வு தானே. அது உனக்கும் எனக்கும் தான். காதலுக்கு முன்னாடி நடக்க போறது எதுவா இருந்தாலும் அது விதிவிட்ட வழி. கௌரி, அண்ணி, என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க? உங்க அண்ணன் செஞ்ச காரியத்தை பாத்தியா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அந்த கூலிக்காரி வீட்டுல பொண்ணு கொண்டு போய் விட்டாரு.
ஐயா என் பிள்ளை ஒண்ணு செஞ்சாதீங்க, என் பிள்ளை ஒண்ணு செஞ்சாதீங்க ஐயா, எந்த தப்பு பண்ண வேண்டாயா. ராஜசேகரா, ராஜசேகரா, வேண்டாடா, நான் சொல்றத கேளு, வேண்டாம். எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. இப்பவும் சொல்றேன், ஒரு நாள் கருமாதி, ஒரு நாள் காலாத்து. அதை செஞ்சாலும் செய்வனே தவிர இந்த களை பிடிக்கிறவன் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். அவ உன்னையே விட்டு விட்டு வந்துட்டா, இப்ப ஏன் பொண்ணுடா அவ? அட பிள்ளைய பெற்ற வேணாம், பிள்ளையே பெறாதவனே. பிள்ளைய பெற்று வளர்த்துட்டா அந்த அருமை அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியா நீ வந்துட்டான் பேசுறதுக்கு. நான் விட்டுறேன், நீ அவனை விட்டுற. சரி டாடி. கௌரி, கௌரி, ஐயோ எப்போ எனக்காக எரியிற நெருப்புக்குள்ள போனாலோ அப்பவே எத்தனையோ ஜென்மம் என்னோட சேர்ந்து வாழ்ந்துட்டா. உங்க பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போங்க. ராஜா, என் பொண்ண உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனி நீ ஆச்சு அவளாச்சு. இன்னும் என்ன இருக்கு? எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா சிரிங்க.